ஃபைனலா பையருக்கு நம்ம டிப்ஸ் கொடுக்கறது வழக்கமா வச்சிருக்கிறோம். என்ன நம்ம கொடுக்குறோம் அப்படின்னா, பட்டா கண்டிப்பா ரெஜிஸ்ட்ரேஷன் முடிச்சோனையும் உங்க நேம்ல டிரான்ஸ்ஃபர் பண்ணுங்க. பிஃபோர் தட் நீங்க ஒருத்தர் உங்க டாக்குமெண்ட் எல்லாம் கொடுக்குறாங்கன்னா பட்டா அவங்க பேர்ல தான் இருக்கா அப்படிங்கறத வெரிஃபை பண்ணுங்க. அப்படி இல்லாத பட்சத்துல அந்த ஓனர்ட்ட கேளுங்க, ஏன் பட்டா உங்க பேர்ல இல்ல அப்படிங்கறத கேளுங்க. ஒரு பெரிய இன்வெஸ்ட்மெண்ட் நீங்க பண்ண போறீங்க அப்படின்னா தயவு செஞ்சு லீகல் வெரிஃபை பண்ணுங்க. லீகல் வெரிஃபை பண்ணாம வாங்கக்கூடிய அனைத்து ப்ராப்பர்ட்டியும் சில நேரங்கள்ல பிரச்சனைகள்ல வர்றதுக்கான அதிக வாய்ப்புகள் இருக்குது. இல்ல நான் எங்க சித்தப்பாவோட இடத்த வாங்கினேன், எங்க பெரியப்பாவோட இடத்த வாங்கினேன், எங்க பெரியப்பா ஒரு பக்கம் ஏமாந்துட்டாரு, அது இப்ப கடைசியா ஏமாற போறது நீங்க தான். யார் எங்க வாங்கி இருந்தாலும் அந்த பணத்தை கொடுத்துருப்பீங்க. ஸோ அதுக்கப்புறம் ஏமாந்ததுக்கு அப்புறம் அது இல்லை உங்க லீகலா உங்க டாக்குமெண்ட் உங்க பேர்ல இருந்திருக்கலாம், பணமே கொடுக்காட்டியும் கோர்ட்டு கேஸ்ன்னு வரும்போது நீங்க தான் போய் நிக்கிற மாதிரி இருக்கும். அப்படி இல்லாட்டி நீங்க வாங்கியிருப்பீங்க, யாரோ ஒருத்தர் உங்க சொத்தை அனுபவிச்சுக்கிட்டு இருக்கிற மாதிரி ஒரு சூழ்நிலை கூட ஏற்படலாம். தயவு செஞ்சு பட்டா அப்படிங்கிற இம்பார்ட்டன்ஸ் இந்த வீடியோல கண்டிப்பா தெரிஞ்சிருப்பீங்க. இது தெரிஞ்சதுக்கு அப்புறம் நீங்க இல்லாம இன்னைக்கு மொபைல் போன்லாம் இருக்குது, இன்னைக்கு நார்மலா நீங்க போயிட்டு eservices.tn.gov.in இதை ஈஸியா நீங்க போய் பார்த்துக்க முடியும். ஸோ பார்த்துட்டு இதில் என்ன அப்படிங்கிறத பார்த்துக்கலாம். நிறைய யூடியூப் வீடியோஸ் இதை பற்றி போட்டிருப்பாங்க. ஒரு 5 நிமிஷம் செலவு பண்ணி தயவு செஞ்சு இதை போய் பட்டா டிரான்ஸ்ஃபர் ஆயிடுச்சான்னு பாருங்க, உங்க பேர்ல இருக்கான்னு வெரிஃபை பண்ணிக்கோங்க. ஒரு நிலம் அப்படிங்கிறது கண்டிப்பா நிலமா இருக்கட்டும், வீடா இருக்கட்டும், பிளாட்ஸா இருக்கட்டும், பிளாட்ஸா இருக்கட்டும், எதுவா வேணாலும் இருக்கட்டும்ங்க. வாங்குறதுக்கு காசை நம்ம கஷ்டப்பட்டு எப்படியாவது சேர்த்திடுறோம், ஆனா நம்ம அறிவை தாங்க சேர்த்துறதே இல்லை. ஸோ நாங்க அதிகமா இந்த வீடியோவில் சொல்லிட்டு இருக்கிறதெல்லாம் என்ன அப்படின்னு கேட்டீங்கன்னா, ஒரு நிலமோ இடமோ வாங்குறதுக்கு நம்ம பணமா மட்டும் போதாது, கண்டிப்பா அறிவும் தேவை. அந்த அறிவை தான் இந்த லேண்ட் டீல்ஸ் சேனல்ஸ் நாங்கள் கொட்டி கொடுத்துட்டு இருக்கிறோம்.